அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்ச் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சந்தை நம்மளுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு, அதோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் படி நம்மளுக்கு லெவல்ஸ் எப்படி கணக்கீடு பண்ணணும், நாளை கேப் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அனைத்துமே நம்ம பார்க்க போகிறோம். சந்தையை பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வரைபடம் இல்லாமல், செய்திகள் அடிப்படை இல்லாமல், வேர்ல்டு மார்க்கெட் உலக சந்தை அடிப்படையில் இல்லாமல் நம்மளுடைய சந்தையில் ஆப்ஷன் பிரீமியத்தில் மட்டுமே எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட இது சமீப காலம் இல்லை, 4 ஆண்டுகளுக்கு மேலாக இதனை மட்டுமே வைத்து நீங்கள் நினச்சி பாருங்கள். சில சமூக ஊடகங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா, சமூக தளத்தில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தால் தெரியும், யூடியூப் வரும், ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் எது பார்த்தாலும் ஒரு நியூஸ் பேஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்க்காம, கரன்சி மார்க்கெட்டை பற்றி சொல்லாமல், எஃப்ஐடிஏ டேட்டா பற்றி சொல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. வரைபடம் இல்லாமல் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அனைத்துமே இருக்கும். ஆனால் இது அனைத்துமே இல்லாமல் நம்ம 4 ஆண்டுகளாக ஒரு காணொளி பதிவு பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஒரு விஷயம்னா ஒரு நாள் 2 நாள் பதிவு பண்ண முடியும். தொடர்ச்சியாக இவ்வளவு தூரம் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வியாக நம்ம கேட்டால், முடியும் என்றால் அப்போ இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரிகிறதோ அதை வைத்து மட்டும் நம்ம என்ன முடிவெடுக்கணும்னு பார்க்கணும். மற்றவை எல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதா நீங்கள் பார்க்கணும். இதற்கான கட்டண பயிற்சி மார்ச் 30ஆம் தேதி துவங்குகிறது. இது வார இறுதி நாட்களில் சனி மற்றும் ஞாயிறு அன்றைய தினம் தொடங்கும். இரவு 9 to 10 இருக்கும். இது ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக இருக்கும். தமிழ் வழியில் இருக்கும். முக்கியமாக வரைபடம் இருக்காது, பரிந்துரை இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை நம்மளுடைய வகுப்பில் இருக்காது. அதனால் நம்முடைய கட்டண பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம். உங்களுக்கென்று ஒரு முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ண. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்தொடருங்க அப்படின்னு இருக்காது. நீங்கள் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த கட்டண பயிற்சி உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவுகளாக கேளுங்கள், அழைத்து பேச வேண்டாம். அதேபோல் மார்ச் 30 என்னால் மார்ச் 30 வரை காத்திருக்க வேண்டாம். அதற்கு முன்பே தொகை செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைந்தால், இது கட்டாயம் இல்லை, அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு சந்தையில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற சின்ன குறிப்புகள் இப்போ இருந்தே அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனை பயன்படுத்த விரும்பினால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு கான்ட்ரவர்ஷியலான க்ளோசிங் தான். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 238 புள்ளிகள். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு புள்ளிகள் மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நிஃப்டி 238 புள்ளிகள்னால் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி 600 புள்ளிகளுக்கு அபோவ் இருக்கணும். இது முரண்பாடு. அப்போது இதை வைத்து நீங்கள் பார்த்தால் நாளை தினம் ஒன்று நிஃப்டியை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சு பேங்க் நிஃப்டியை நெகட்டிவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையலாம். இல்லைன்னா 2 பேருமே வீக்னஸாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை ஏற்றாமல் நிஃப்டியை மட்டும் ஏறுமுகமாக செய்யலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இத்தனை வாய்ப்பு இருக்குது நாளை தினத்திற்கு. மிக முக்கியம். ஏன்னா இங்கே இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் ஆயிருச்சு. இதை முதலில் நம்ம என்ன பண்ணணும், நினைவில் கொள்ள வேண்டும். இதை எப்படி இன்னும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ரிசோர்சஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் டவுன்லோடில் நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்க போகிறோம். சந்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நேற்றைய லோ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு 120 புள்ளிகள் நம்மளுக்கு நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. அப்போது
நேற்றைய லோவுக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஓப்பன் வந்து 21,946. இது வந்து வீக்லி ஓப்பன், இது வந்து வீக்லி க்ளோஸ். அப்போது வீக்லி க்ளோஸுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஓப்பன் நடந்திருக்கு. அந்த ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஒரு 300லிருந்து 500 புள்ளிகள் வேணும். இப்போ ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு 130 புள்ளிகள் வந்தாச்சு. அப்போ இது ஓப்பன் டு லோ அப்படின்னு எடுத்துட்டால் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட 200 புள்ளிகள். அப்போ 330 புள்ளிகள் ஹையுக்கும் லோவுக்கும் இம்பேக்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கணும்னு ஒரு 500 புள்ளிகள்னால் இந்த லோவோ இந்த ஹையோ பிரேக் பண்ணாமல் நம்மளுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்காது. அதே இது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்றைய லோ அப்படிங்கிறது இங்கே பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்கானா அதுவும் இல்லை. அப்போ இது என்ன அர்த்தம்? இன்சைடு இம்பேக்ட், அதாவது நேற்றைய ஹை லோவுக்கு உட்பட்டு தான் இவங்க இன்சைடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நிஃப்டி நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு, பேங்க் நிஃப்டி லோவை பிரேக். அப்போது இவங்களும் அதாவது சந்தை இண்டெக்ஸ், மொத்தமான இண்டெக்ஸ் வந்துட்டு வீக்னஸ் அப்படின்னா 2 பேருமே தான் இறங்கணும், 2 பேருமே தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏறணும். அப்போது ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் ஏறுறாங்கன்னா சந்தையை வந்துட்டு ஸ்டெபிலிட்டி பண்ணுறாங்க. ஸ்டெபிலிட்டினா நிலைத்தன்மைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தை வந்துட்டு ஒரு கேப் டவுன் அல்லது பெரிய கேப் அப் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு 20% வாய்ப்பு. 80% நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆய்வு தான் பண்ணணும். நான் சொன்னதுனால மட்டும் நடக்காதுன்ட்டு பொருள் அல்ல. இப்போ நிஃப்டி பற்றி நம்ம பார்க்கணும். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். நிஃப்டி ஸ்பாட் 21,817, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 21,886. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 புள்ளிகள் டு 70 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அப்போ அட்டவணை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்ச் 21ஆம் கான்ட்ராக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21,800 புட், 21,900 கால், 22,000 கால், 21,850 புட், 21,900 கால், 21,700 புட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 21,500 புட், 22,200 கால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தா 21,800, 22,000, அடுத்தது 21,900, 22,000 இப்படி தான் பார்க்கணும். அப்போ இதனுடைய மத்தி அப்படின்னா 21,900, இதோட மத்தி அப்படின்னா 21,950. 21,800 புட்டு நம்மளுக்கு 91 ரூபாய் க்ளோசிங். அப்போது 21,709, 22,000 கால் 40 ரூபாய். அப்போ 22,040 இது ஒன்று. அடுத்தது 21,900 கால் புட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணணும். அப்போ 21,800 புட்டோட ஹை 110. அப்போ 21,690, 22,000 கால் 133, 22,133. ஸோ இதுதான் இம்பேக்டடான பிளேஸாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு 21,900 காலும் 900 புட்டும் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி 21,800 கால் 800 புட் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அதை நம்ம இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போகிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 21,800 கால் புட் இதோட கட்டுப்பாட்டு எல்லையை நம்ம பார்க்க போகிறோம். 21,800 புட் நம்மளுக்கு 91 ரூபாய் க்ளோசிங். அப்போ 21,709. அடுத்தது 21,800 கால் 117. அப்போ 21,917 இதோட இம்பேக்ட் இருக்குது. இதோட ஹை 21,690, இவங்க 22,065. ஸோ இதுதான் இம்பேக்டடான பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இது 21,800 புட் அண்ட் கால். அடுத்தது 21,850 கால் அண்ட் புட், அதையும் நம்ம பார்க்கணும். 21,900 பார்க்கணும். அப்படியே மாற்றி மாற்றி பார்ப்போம். 21,850 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 119 ரூபா. அப்போ 21,734,
இவங்க 92 ரூபாய். 21,942 இந்த ஜோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்களுடைய புட்டோட ஹை அப்போ 136, அப்போ 21,714 அப்படிங்கிற இடம். அடுத்தது இவங்களோட ஹை 250 ரூபா, அப்போ 22,100 இந்த ஜோன் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 21,900 இதோட ஜோன் பாருங்கள். 21,900 புட்டோடது 144 ரூபாய், அப்போ 21,756. அடுத்தது 71 ரூபாய், 21,971 இவங்களோட ஹை புட்டோட ஹை 166, அப்போ 21,734 இவங்களோட ஹை 191, அப்போ 22,091 இந்த ஜோன் பாருங்கள். அப்போ இதோட கட்டுப்பாட்டு எல்லை ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு கட்டுப்பாட்டு எல்லை இருக்கும், அதனை பார்க்கணும். அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 15, 16 ஒரு இம்பேக்டடான பிளேஸ் தான் இருக்குது. 21,800 to 850 50 புள்ளிகள். இங்கே பாருங்கள் 114, இவங்க வந்து 119. 50 புள்ளிகளை கழிச்சிட்டா 183. இங்கே பாருங்கள் இவங்க 89, இவங்க வந்துட்டு 91, 180 புள்ளிகள். அப்போ எவ்வளவு தூரம் இந்த கணக்கச்சிதமான இடம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதற்கு தகுந்த மாதிரி தான் இது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கங்களை வைத்து சந்தையோட ஏற்ற இறக்கம் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. $46,384 க்ளோசிங் வந்து ஃபியூச்சர் 46,449, ஒரு 50 புள்ளி. இருக்கிற ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அட்டவணை ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க பார்க்கணும். இன்றும் அவங்க 46,500 கால் அண்டு புட்லேயே முடிச்சிட்டாங்க. இது 20 கான்ட்ராக்ட், 20 தான் இது. இதே மந்த்லி கான்ட்ராக்ட் என்ன முடிகிறாங்கன்னு பார்க்கணும். மந்த்லி கான்ட்ராக்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுலேயும் 46,500 கால் அண்டு புட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ 46,500 க்ளோசிங் 123, அப்போ 46,623 இவங்க 311 ரூபாய், அப்போ 46,200 இவங்களோட ஹை 339, அப்போ 46,839 இவங்க 400 ரூபாய், அப்போ 46,100. அந்த இம்பேக்ட் ஜோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நாளை தினம் பாருங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 15, கால் சைடு குறைவாகும், புட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ இதனால் என்ன ஆகும்னா ஓப்பன் அபோவ் பிலோ நம்ம சொல்கிறோம். அப்போ சந்தை கீழ் நோக்கி தான் போகணும்னா ஓப்பன் பிலோ மட்டும்தான் இருக்கணும். அப்போது எஸ்டர்டே லோ அபோவ் பிலோ, அப்போது எஸ்டர்டே பிலோ இருந்தால் தான் சந்தை கீழே போகும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் பிலோ, அப்போ இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே தான் இருக்கும். அப்போ இந்த மூன்றுக்கும் கீழே சந்தை இருந்தால் ஒரு மாறையும், இல்லாட்டினா ஒரு மாறையும் சந்தை நிகழ்வு மாறுபடும். அப்படி இல்லைன்னா சந்தை டிகேக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.